OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு பணமே வாங்காமல் இலவசமாக நடித்து கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கு. அது எந்த திரைப்படத்துக்கு அப்படின்னா, அந்த திரைப்படத்தினுடைய பெயர் காவல் தெய்வம். இப்படி ஒரு படத்தில் சிவாஜி சார் நடிச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா? சிவாஜி சார் கேமியோ அப்பியரன்ஸ், கெஸ்ட் அப்பியரன்ஸ், கௌரவ தோற்றம் இருக்குல்ல, அந்த கௌரவ தோற்றத்தில் நடித்த படம் தான் காவல் தெய்வம். இந்த காவல் தெய்வம் திரைப்படம் 1969 திரைக்கு வந்தது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் SV சுப்பையா, நடிகர். கப்பலோட்டி தமன் படம் பார்த்தீங்களா, அதில் பாரதியாரா வரல, சுப்பிரமணிய பாரதியாரா, அந்த SV சுப்பையா தான். ஆதி பராசக்தி படத்தில் சொல்லடி அபிராமி அப்படின்னு சொல்லி பாடல் காட்சி இருக்குல்ல, அதில் வர்றாருல, அந்த SV சுப்பையா தான். அருமையான நடிகர். சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவாஜியே மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய நடிகர் SV சுப்பையா. SV சுப்பையா சொந்தத்தில் ஒரு படம் தயாரிக்கணுன்ற மாதிரி மனசுக்குள்ளே ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்படும் போது எப்படிப்பட்ட கதையை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருக்கு நெருங்கிய நண்பர். ஜெயகாந்தன் SV சுப்பையா சொல்லி, இது மாதிரி நான் சொந்தத்தில் ஒரு படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்கள் கதை ஏதாவது சரியாக வருமா அப்படின்னு வரும்போது, ஜெயகாந்தன் எழுதின கதை கை உலங்குன்னு ஒரு கதை. அந்த கதை நல்லா இருக்குமே, சினிமாவை நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு ஜெயகாந்தன் சொன்ன பிறகு, அந்த கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு SV சுப்பையா படித்த உடனே இதை படமாக்கலாமே அப்படின்ற முடிவுக்கு SV சுப்பையா வந்துட்டார். ஏன்னா மாறுபட்ட கதை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த கதையை பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ கை உலங்கு அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் அந்த நாவலுக்கு பேர் வச்சுருந்தார். கை உலங்குன்றதை விட சினிமாவுக்குன்னு வரும்போது காவல் தெய்வம்னு வச்சிடலாம்னு சொல்லிட்டு காவல் தெய்வம்னு வச்சுட்டாங்க. டைரக்டராக K. விஜயன், தங்கப்பதக்கம் படம்லாம் டைரக்ட் பண்ணார்ல, அந்த K. விஜயன் தான். K. விஜயன் டைரக்ஷன், SV சுப்பையா ப்ரொடியூசரு. அந்த கதையில் சாமுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனை ஏரி கேரக்டர், அந்த பனைமரத்தில் ஏறி பதனி இறக்கி கல் இறக்கி அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஒரு நடுத்தர வயது கதாபாத்திரம். ஒய்ஃப் இறந்தாச்சு, அவருக்கு ஒரு மக இருக்குது. மகளை அன்பு பாசத்தோடு வளர்த்துக்கிட்டு இருக்கார். அந்த மக ஒரு டீனேஜ் கேர்ள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் டெய்லி அந்த பனை மரத்தில் ஏறி, தென்னை மரத்தில் ஏறி கல் இறக்கி அப்படின்ற அந்த காரியத்தை, பதநீர்லாம் இறக்கி அந்த விஷயத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார் சாமுண்டி. அந்த கதாபாத்திரத்தில் சிவாஜி நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே SV சுப்பையா நினச்சிருக்காரு. இதை AVM சரவணன் சார்கிட்ட SV சுப்பையா போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஜெயகாந்தனுடைய கதை, அதில் ஒரு அருமையான கேரக்டர் வருது, சாமுண்டின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம், அதில் சிவாஜி நடித்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா ஹீரோ கிடையாது அவர், அது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான், கௌரவ தோற்றம் தான், ஒரு 5-6 நாள் ஒர்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி சிவாஜிகிட்ட போய் நான் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. அப்போ இது வேணால் நான் வேணால் சிவாஜி சார்ட்ட வேணால் நான் பேசுகிறேன் அப்படின்போது, ஒரு சூழல், சிவாஜி சாரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் AVM சரவணன் சாருக்கு வந்திருக்கு. சரவணன் சார் சிவாஜி சார்ட்ட அப்படி சொல்லியிருக்காரு, இது மாதிரி SV சுப்பையா படம் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறாரு, அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான், ஒரு 5 days 6 days தான் உங்களுக்கு ஒர்க்கு, அதை உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது, ஏன்னா நீங்கள் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட போய் கெஸ்ட் அப்பியரன்ஸில் நீங்கள் நடிங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும், அதனால் அவர் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசி அதை உங்கள் சம்மதம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, இதை என்கிட்ட சொன்னார், சரி நான் வேணால் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த படம் முழுக்க ப்ரொடியூசர் SV சுப்பையா தான் ப்ரொடியூசரான்னு கேட்டார். சிவாஜி சார் கேட்டுருக்காரு, ஆமாம் அப்படின்னு. SV சுப்பையா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கதையை நான் கேட்குறேன், நடிக்கிறேன், அதெல்லாம் அடுத்த விஷயம், நான் நடிப்பதாக இருந்தால் எனக்கு பணமே வேண்டாம், நான் ஃப்ரீயாக நடித்து கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா SV சுப்பையா அவர் ஒரு நடிகர், சக நடிகர், நான் ஒரு சக நடிகன், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், நான் நடிக்கிறதுக்கு அவருடைய சொந்த படத்துக்கு போய் நான் காசு வாங்கக்கூடாது, அதனால் நான் ஃப்ரீயாக நடித்து கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், எனக்கு ஒரு 10 பைசா காசு அவர் தரக்கூடாது, நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிவாஜி சார். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட காரியம்லாம் நடந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் நடிக்க சமைச்சார். SV சுப்பையா அதை கேட்ட உடனே அப்படியே நெகிழ்ந்து போனார். சிவாஜி சாருடைய உயர்ந்த குணத்தை பார்த்து அதுக்கு பிறகு காவல் தெய்வம் படம் எடுத்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்றது தெரியாது. அது முழுக்க ஒரு சிறை கூடத்தில் நடக்கக்கூடிய கதை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிவகுமார் ஒரு ஒரு கொலையை செஞ்சுட்டு சிறைக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிரும். சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு சிவகுமார் அங்கே இருப்பார். அந்த சிறை கூடத்தினுடைய சூப்பரிண்டென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இதில் அந்த கதாபாத்திரத்தில் வரதான் SV சுப்பையா. அவர் அங்கே இருப்பார். அப்படி இருக்கும்போது அதே சிறைச்சாலைக்கு சிவாஜி சார்
ஆயுள் தண்டனை கைதியாக வந்து அப்படின்ற மாதிரி வந்துடும். என்னென்னா அவர் வந்து அவர் இல்லாத நேரத்தில் இந்த பதநீர் இறக்குறதுக்கு, கல் இறக்குறதுக்கு, தென்னை மரம், பனைமரம் இதெல்லாம் ஏறி அப்படி இப்படின்னு போகிற டைமில் வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய அவர் மகளை வந்து 2 பேர் கற்பழிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் நடந்துடும். அதில் வந்து ஒரு மனிதனை சிவாஜி தீர்த்து கட்டிடுவார். அதுக்கு அவர் ஆயுள் தண்டனைன்ற மாதிரி வந்து இந்த சிறைக்கு வந்த பிறகு என்னென்னா, ஒரு கைதி ஏற்கனவே இன்னொருத்தன் அதில் தப்பு பண்ணவனில் ஒருத்தன் சிறையில் இருப்பான், அவனை சிறை கூடத்திலேயே வச்சு போட்டு தள்ளிடுவார். அதனால் அவருக்கு வந்து சிவாஜிக்கு தூக்கு தண்டனைன்ற மாதிரி போட்டுருவாங்க. தூக்கு தண்டனை கைதி கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படி வந்து அதில் ரொம்ப டச்சிங்கான ஒரு மேட்டர் இருக்கும். அவர் வந்து தூக்கு தண்டனை அவரை நிறைவேற்றுறதுக்காக அவரை வந்து மறுநாள் காலையில் தூக்கு தண்டனை இது பண்ண போகிறாங்க. முதல் நாள் நைட்டு எல்லா கைதிகளும் சிவாஜிட்ட சொல்லலாம், அண்ணே சாமுண்டிண்ணே நீங்கள் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவீங்களேண்ணே, அந்த பாட்டை நீங்கள் பாடுங்கண்ணே, ஏன்னா நாளை காலையில் வந்து நீங்கள் தூக்கில் போட போகிறாங்க, நீங்கள் எங்களை விட்டு நிரந்தரமாக போயிட போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் பார்க்க போகிறதில்ல, நீங்கள் என்ன எங்களை பார்க்க போகிறதில்ல, அந்த அடிக்கடி பாடுவீங்களே அந்த பாட்டை ஒரு தடவை பாடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி சார் பாடுற மாதிரி இருப்பதும் போகிறதும் இயற்கை அப்படின்ற மாதிரி பாட்டுக்கும். இருப்பதும் போகிறதும் இயற்கை. இந்த பாட்டை எழுதுனது ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுடைய வரிகளுக்கு அருமையாக உயிர்ப்பு தந்து பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். டி.எம். சௌந்தரராஜனுடைய மிகச்சிறந்த அந்த குரலுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாயசைத்து நடித்து அந்த சிறைக்கூடத்தில் வந்து அவர் பாடும்போது எல்லாரும் அந்த கைதிகள் எல்லாருமே சிவாஜி கூட சேர்ந்து அப்படி பாடுவாங்க கைதட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் காட்சி இருக்கும். அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்காக சிவாஜி வந்து அழைச்சிட்டு போகும்போது சிவாஜி சார் சொல்லுவார், அந்த சிறைக்கூடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து இப்போ தூக்கில் தொங்க போகிறேன், தொங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இனிமேல் தப்பு தவறு செய்து சட்டவிரோத செயல்கள் செய்து கொலை செய்து கொள்ளையடித்து அந்த மாதிரி காரியங்கள் எதையும் பண்ணிவிட்டு தயவு செய்து சிறைக்கு நீங்கள் வராதிங்க. உங்களுக்குன்னு குழந்தை இருக்கும், உங்களுக்குன்னு ஒய்ஃப் இருப்பாங்க, உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும், உங்களுக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி அக்கா இப்படிலாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றுங்கய்யா, உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கியா, எல்லாரும் இந்த சிறைக்கூடத்தை விட்டு வெளியே போய் உங்கள் குடும்பத்தோடு இணைஞ்சு எந்த விதமான தப்பு தண்டாவும் பண்ணாமல் மறுபடியும் இந்த சிறைக்கு வந்து அப்படின்ற சூழல்லாம் இல்லாமல் அமைதியாக போய் ஊரில் போய் திருந்தி நல்ல மனிதர்களாக மாறி உங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்றதான் என்னுடைய இறுதி வேண்டுகோள் அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் இப்படி பேசினாருன்னா எப்படி இருக்குன்ற உங்களுக்கு யோசிச்சு பார்த்துக்குங்க. இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை சிவாஜி சார் சொல்லிவிட்டு அப்படியே நடந்து போய் அவரை தூக்கில் போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரானரியான கேரக்டரு. ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் திரைக்கு வந்து 1969 அப்படின்றல, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டு நான் மதுரையில். அப்போ வந்து இந்த திரைப்படத்தை பார்த்தேன். இப்போ கூட இந்த ஒரே தடவை தான் பார்த்துருக்கேன். இப்போ இத்தனை வருஷம் கழித்து கூட எனக்கு அப்படியே சிவாஜி சாருடைய அந்த கெட்டப்பு, அவருடைய கேரக்டர், அவர் பேசின வசனம், அந்த விஷயங்கள்லாம் அந்த பாடல் காட்சியில் அவர் வாயசி நடித்தது, அந்த இதெல்லாம் அப்படியே கண் முன்னாடி நிற்கிது சிவாஜியினுடைய கெட்டப் அப்படின்னு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, சிவாஜி சார் வந்து அந்த மரம் ஏரின்னு இருக்குல்ல, பனை மரம் தென்னை மரம் இதெல்லாம் ஏறி இப்படின்னு வரும்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் இதுக்காகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த தென்னை மரம் பனை மரம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த வளையம் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு அதில் மேலே ஏறுவாங்கள்ல, சிவாஜி சார் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டூப்பெல்லாம் வச்சு எடுக்கலை. அது வந்து நீங்கள் மரம் ஏறுறதை நம்ம பார்க்குறோம்ல, எப்படி பதநீர் இறக்குறாங்க இப்படிலாம் பார்க்குறோம்ல, அதில் வந்து அந்த இதில் வந்து அப்படியே க்ளோஸ்அப்பில் மட்டும் சிவாஜி காமிச்சிட்டு லாங் ஷாட்டில் வந்து அப்படியே வேறு யாராவது ஒரு ஆளை வச்சு ஏறுற மாதிரிலாம் வச்சு அப்படி எடுக்கலாம்ல, அப்படிலாம் இல்லை. சிவாஜி வந்து டெய்லி அந்த வளையத்தை வந்து இடுப்பில் மாட்டிக்கிட்டு மரம் ஏற பழகியிருக்காரு ஏவிஎம் ஸ்டுடியோவில். யோசித்து பாருங்கள், அவர் நல்ல ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பணமே வாங்காமல் எஸ்வி சுப்பையா என்ற அற்புதமான நடிகருக்காக இலவசமாக ஒரு படத்தை நடித்து கொடுத்தாரு அப்படின்றது ஒன்று. அந்த படத்தினுடைய பெயர் காவல் தெய்வம்ன்றது ஒன்று. அந்த படத்திற்கு கதையை எழுதியவர் பிரபல நட்சத்திர எழுத்தாளர் ஜெயகாந்தன் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையே இங்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.